அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு 12 மணி ஆயிடுச்சுன்னா என்னோட பர்த்டே ஸ்டார்ட். இதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு பார்க்கல, ஏன்னா இந்த நாயை நாளைக்கு கோவிலுக்கு கொடுப்போம். போகலாம். நீங்களும் இந்த vlog என்ஜாய் பண்ணுங்க. என்னோட பர்த்டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக தான் போகும், பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யா ஹலோ. ஓகே, அவங்க கொடுப்பாங்களே அந்த ஒரு பேப்பர், அதில் போட்டுருக்கு. இல்லை கொஞ்சம் இதான் நம்மளுக்கு. அது அப்படி தூணுமா? முருகன் இருக்குல்ல, ஆஹா, அப்படியே மறைச்சாரல் மாதிரி தூணும். எல்லாத்தையுமே உனக்கு மறைச்சாரல் தான் இருக்குமா? இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு. இடியட். இது சோறு தான் முக்கியம். எனக்கும் பசிக்குது. இட்லி 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 இட்லி, சட்னி, சட்னி வித் இட்லி. தமிழ்நாட்டில் இப்போ இதுதான்டா ஹாட் பிஸ்னஸ். சாரி, இதுதான் எங்கள் முருகன் கோவில். எங்க முருகன் கோயில்? எல்லாருக்கும் முருகன் கோயில் இதுதான். முருகா ரெடி. என்ன பண்றீங்க? கடைசி இட்லி சாப்பிடுங்க. கடைசி இட்லி சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. உனக்கு ஹாப்பி ஆகும் பட்டே? இப்போ வரைக்கும் ஹாப்பி தான். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மேலே போய் குக் வித் கோமாளி நாங்கள் சேனல் பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் சில் பண்ணுவோம். நானும் வேணால் ரங்கோலி போடுறேன். இப்போ ரங்கோலி வேறு போடவே இல்லாமா. ரங்கோலினா மீன்ஸ் கோலம், சிக்கு கோலம் போடுறேன். அண்ட் அவ்வளோதான், இப்போதைக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். சிம்பிளிஸ்டிக்கான ஒரு கோலம் போட்டேன், முடிச்சுட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் மேலே போய் சில் பண்ண போகிறேன். என் தங்கச்சி அப்போ பாத்திரம் தேய்க்க போகிறான். அண்ட் அது கூட சுட சுட சாயா. ஹாய், இப்போ மணி வந்து கரெக்டாக 1 o'clock ஆகுது. ஸோ இன்னும் லஞ்ச் ரெடி பண்ணல. எங்கள் அம்மாவுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுமா, அதனால இன்னைக்கு லஞ்ச் நான் தான் பண்ண போகிறேன். நம்ம ரேஷ்மா மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குங்களா? நல்லா தூங்குறாங்க மேலே, அதனால இவ்வளோ மல்லமாக பேசுகிறேன். ஆனால் எப்போவுமே எங்கள் அக்கா தான் வேலை செய்வாள், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதும் இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதும். பட் இந்த தடவை நான் செய்ய போகிறேன், ஏன்னா அவள் தூங்குறா. அவளுக்கு இன்றைக்கே வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்குது. ஆக்சுவலி எனக்கே இப்போ தான் ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. இத்தனை நாள் எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அதனால் என்னாலே பண்ண முடியல. நான் கொஞ்சமாவது வேலை பிரித்து நான் பண்ணணும். பட் இப்போ அவள் தூங்குறா. ஸோ அவள் வேலையை நான் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய என்ன வேலை, என்ன லஞ்சுன்றது நான் அப்புறமேட்டு சொல்லுவேன். நீங்களும் பாருங்கள். அரிசி ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இங்க நான் சமைச்சுக்கிட்டு இருந்த கேஸ் தேர்ந்து போச்சுங்க. ஐயோ, புது கேஸ் இருக்குது, ஆனா எனக்கு மாட்ட தெரியாது. அம்மா வேற வீட்டில் இல்லை.
ரேஷ்மா எழுப்பக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். சுத்தமாக ஒர்க் ஆகணுங்க. இப்போ நான் எப்படிங்க சமைப்பேன்? ஒரு நாள் சமைக்கிறதுக்கு ஆசைப்பட்டது தப்பான்னு கேட்குறேன். இப்போ எப்படியாவது நான் தான் கேஸை மாற்றி ஆகணும். வேறு வழி இல்லை. இப்போ எனக்குமே தெரியாது எப்படி பண்ண. நானே யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டோம். எப்படி அந்த கேஸ் சிலிண்டரை மாற்றி முடிச்சாச்சு. ஒரு அக்காவை தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க தான் மாட்டி விட்டாங்க. சோறு முடிச்சு குழம்பு முடிச்சு நான் அவங்கள கூப்பிட்றேன். பாய். மிளகாத்தூள் மிளகாத்தூள் வர பாருங்க. பர்த்டே குயின் எவ்வளோ பெரிய குயினாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து நம்ம டம்மியை தான் ஏறணும். நீ கொஞ்சம் கீழே குனி நிற்க அப்புறம். ஓகே, எவ்வளோ பெரிய அலப்புறம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா. எங்கள் அக்கா அழகாக தூங்கி இருந்தா. இவளை எழுப்புனாலும் எழுப்பியிருப்பேன். நான் தான் எழுப்பினேன். குழம்பு ஸோ தண்ணி வந்து இவ்வளோதான் ஊற்றணும். கேஸ் எல்லாமே எனக்கு என்ன பயம் போல. நான் சொன்ன மாதிரி நாட்டு என்ன போல கேஸ் எல்லாம் ரொம்ப ஊற்றுறாங்க. அது மாதிரி கொஞ்சோண்டு காஷ்மீரி அப்போ காரமாக தான் பிடிக்கும். வந்து காஷ்மீரி தூள் போட்டோன்னா நல்லா காஷ்மீர் மாதிரி. இப்போ இதை வெடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறத கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நம்மளை காமிக்காம என்னத்த பண்ணுறேன் நீ? நான் வந்து மூச்சு தூங்கினதுக்கப்புறம் இப்படி தான் வீங்கி இருக்கும். எப்படி இருக்கு வரும். எனிவே பட் வந்து நீ என்னை எழுப்பியிருக்கலாம். ஆனால் வந்து என்னை எழுப்பவே இல்லை. ஏன்னா அவளுக்கே என் நம்பிக்கை இல்லையா நான் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுவாளா இல்லையா அப்படித்தானே. அதுவும் ஒரு பக்கம். ஆனால் ஒரு பக்கம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுவேன். பட் அவ்வளோ நீ பேனிக் ஆகிறத விட்டுட்டு நீ என்னை எழுப்பியிருந்தேன்னா பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. அம்மாவா தான் எழுப்பியிருப்பேன். பார்த்தீங்களா, அம்மா வந்து எழுப்பியிருப்பாங்க. நானும் வந்து நம்பவே மாட்டேன். நம்புவேன். நீ சின்ன பொண்ணு. பார்த்தீங்களா, அவளே நான் சின்ன பொண்ணு தான் ஒத்துக்கிறாளே. இல்லை, நீ ஒரு எருமாடு. சின்ன பொண்ணா எருமாடா ரெண்டுத்துல தான் ஒன்று சூஸ் பண்ணும். வயசுல நீ எருமாடு, பண்றதுல சின்ன பொண்ணு. அண்ட் ஆக்சுவலி யாரெல்லாம் அமரன் படம் பார்த்தீங்களோ, இட்ஸ் ஸோ பாப்புலர் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்ப இமோஷனலா வந்து சிவகார்த்திகன் அண்ணா வந்து எல்லாருக்கும் வந்து டச் ஆயிட்டாங்க இப்போ. அண்ட் என் மனசுல டச் ஆயிட்டாங்க. இப்போ வந்து அவ்வளோ வந்து அட்டாச்சா இல்லை சிவகார்த்திகன். நாங்கள் எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து விஜய் தளபதி ஃபேன் தான். ஸோ ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஸோ எப்போ வந்து நாங்கள் வந்து அமரன் படம் பார்த்தோமோ அப்போத்துலேருந்து நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து சிவகார்த்திகன் அண்ணா சிவகார்த்திகன் அப்படின்னு தான் ஒரு பேரே வந்து எங்கள் காலில் கேட்டுகிட்டு இருக்குது. அண்ட் ரீசெண்டாக வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் எங்கள் அம்மாக்காக. அப்போ வந்து ஒரு ஆர்மி பர்சன் அண்ட் ஆர்மிஸ் எல்லாருமே வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க. எங்கள் பிக்னிக்கோ ஏதோ ஒன்று போயிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ நான் பார்த்த உடனே எனக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு. சார் இப்பெல்லாம் போகிறாங்களே அப்படின்னு. அண்ட் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப அந்த ஹைஃபை பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா. இப்போ நம்ம சொல்லுவோம், இவங்களாம் ஆர்மியில் இருக்காங்கப்பா, இவங்களாம் சோல்ஜரில் இருக்காங்க, இவங்களுக்கு என்னப்பா இவங்களுக்கெல்லாம் சம்பளம் வந்து வரும், நல்லா சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் அந்த மாதிரி ஆக்சுவலாக அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியவே இல்லை. எக்தம் கிரவுண்ட் லெவலில் நம்ம எப்படி ஒரு பிக்னிக் பஸ்ஸு நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி பஸ்ஸில் தான் அவங்க போகிறாங்களே. அதே மாதிரி பஸ்ஸில் தான் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே போல் தான் அவங்க இருக்காங்க. பட் ஏன்னா அவங்க ஆர்மி ஒரு சோல்ஜர் க்ளோத் வந்து அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று ஆர்மியோ சோல்ஜரோ, பட் எங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அவங்க மேலே ஒரு க்ரியேட் ஆகிடுச்சு. காரணம் ஆப்வியஸ்லி அமரன். அண்ட் லைக் இட் வாஸ் இமோஷ்னல், ரொம்ப இமோஷ்னலான ஒரு மூவி. யாரெல்லாம் பார்க்கலையோ வந்து ப்ளீஸ் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னா சிவகார்த்திக் அண்ணனுக்கு டேக் பண்ணுவோம். அவளெல்லாம் நம்ம சேனல் கிடையாது, நீ டேக் பண்ணுற அளவுக்குலாம். நம்ம எல்லாம் 1-2 சப்ஸ்கிரைப் வச்சு நம்ம எங்கே டேக் பண்ணுறது? வந்து 1-2 வந்து அவ்வளோ நம்ம ஃபேமஸ் கிடையாது, அப்படி சொல்கிறேன் நான். ஸோ இன்னும் நீங்கள் வந்து எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன வீடியோஸ்லாம் பண்ணலாம், என்ன கண்டென்ட்ஸ்லாம் போடலான்னு. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ், we are unsatisfied with our subscribers. Yes. We need the family. So SR family. Okay, RS family, SR family, anyway. But in the family வந்து build-up ஆகணும். We need to build our family, okay? So please subscribe பண்ணிடுங்க.
என்னோட பர்த்டே இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு என்னமோ எனக்கு வந்து ரெஸ்ட் டே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, என்னோட பர்த்டேவாக இருந்துக்கிட்டு கூட. பட் எனிவே ஐம் என்ஜாயிங் திஸ் டே. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் டே அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் டே. டிபெண்டிங் வந்து இப்போ எங்கள் அம்மா அப்பா என் மேலே டிபெண்டிங் கிடையாது. டிபெண்டிங் இருந்தால் எங்கள் அம்மா அப்பா எப்போ வேலைக்கு போடி அப்படின்னு துரத்திருப்பாங்கன்னு. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வந்து நீ படி, உனக்கு என்ன வேணுமோ நீ படி, உனக்கு எவ்வளோ கோர்ஸ்க்கு எவ்வளோ காசு வேணுமோ அதெல்லாம் கேளு, நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. ஸோ ஐ ஹாவ் லைக் அ சப்போர்ட்டிவ் பேரண்ட். ஸோ நான் அதுக்கு எப்பயுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹேவிங் திஸ் கைண்ட் திஸ் சிஸ்டம் டெல்லிங்னா நான் சொல்கிறேன்ல. ஸோ எப்பயாவது நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா அவள் வந்து வீட்டில் வேலை செய்வாள். வீட்டில் வேலை செய்கிறதும் இல்லாமல் சப்போர்ட்டிவாக இருப்பாள். ஸோ என்னோடய ஃபேமிலிக்கு வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் ஐ லவ் பீங் திஸ் இன் ஃபேமிலி. வேர் யூ கோயிங் பச்சா? முட்டை வாங்க போகிறாளா? முட்டை 5 I can feel the babies. என்னடா கை வைக்கிறப்ப இப்படி அசுரம்ல பேபிஸ் எல்லாம் அசுரப்பட ஃபீல் ஆகுது. ஹவு ஸ்வீட். நான் போயிட்டு இருந்தேன், ஒரு பொண்ணு தினம் ஓடி வந்தா. உடனே ஹாய் சப்ஸ்கிரைபர் ஜிஜின்ட்டா. யாரு தம்பி ஹிந்திக்காரியா? ஆமா. எனக்கு ஓட்ட வெக்கமா வந்துச்சு. சப்ஸ்கிரைபர் ஜிஜியா நானா? எனக்கு ஒன்றும் ஷாக்காச்சு. நானா அப்படின்னு. நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். ஹிந்தியில் சொன்னா நான் தமிழில் சொல்கிறேன். நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன். இப்போ ஏங்கா போடுறது இல்லை, உங்க வீடியோக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பெரிய வீடியோலாம் பார்ப்பாங்களா சின்ன வீடியோ பார்ப்பாங்களா? எல்லாமே பார்ப்பாங்களாம். நான் சொன்ன உனக்கு உன் தமிழ் தெரியுமா அப்படின்னு. அப்படின்னு இல்லை, ஒரு பொண்ணு இருக்கால, ஒரு சின்ன பொண்ணு கூட சொல்லிச்சு, அது வேற பொண்ணு. அந்த பொண்ணு வந்து சொல்லி தராங்க இந்த மாதிரி அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி தராங்க. ஸோ அதோட தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. சீட்டு மறந்துது அப்படின்னாங்க. பாய் அப்படின்ட்டு ஐயோ எனக்கு அப்படியே வெட்டுமா. நம்ம எல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய சப்ஸ்கிரைபர்லாம் நம்மள்ட்ட இல்லை, ஒரு 300 400 அப்படி தான் இருக்குது. பட்டு ஆனாலும் இவங்க எல்லாரும் வந்து ஆக்சுவலாக நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க. சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டீக்ரேட் பண்ணுவாங்க, என்ன வீடியோ பண்ணுற. ஆனால் டீக்ரேட் பண்ணுறவங்க 1% தான் சந்தியா. ஆனால் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறவங்க வந்து ஐ திங்க் 110% பேருங்க இருக்காங்க. அதில் வந்து 1% மைனஸ் ஆனால் தப்பு இல்லையே. அண்ட் வி ஆர் டூயிங் ஆர் பெஸ்ட் அண்ட் தே ஆர் லவ்விங் ஆர் வீடியோஸ். அப்புறம் என்ன கேக் எவ்வளோக்கு வாங்குறாங்க பிளான் நீங்கள்? பசங்க வர போகிறாங்க. ஸோ அதனால 2 கேக் வாங்கலாம்னு இருக்கேன். 2 1/2 கிலோ கேக் வாங்க போகிறேன். ஃபஸ்ட்டு 1 கிலோ தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் காஸ்ட்லின்றது கிடையாது. பட் எதுக்கு 2 கேக் வாங்கி 1 கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், 1 கேக் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அம்மாவும் சந்தியாவும் பிளான் பண்ணுறாங்க. அம்மா என்ன பண்ணுறீங்க? லாலிபாப். இது சிக்கன் லாலிபாப்பா? இது சிக்கன் கிரேவியா? டைம் பாஸ் பண்ணியே வந்து 4:38. நீ தான் டைம் பாஸ் பண்ண பேபி. ஓகே, இப்போ வேலை செஞ்சா இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டேன். ரைட், ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். காலம் ஒரு பர்த்டே கேர்ள் கிட்ட பேசுகிற பேச்சா இது? நீ பர்த்டே கேர்ளாக இருந்தாலும் நீ கொக்கா தானே. கொக்காவா? நாட் கொக்கா, இட்ஸ் அக்கா. பட் அக்காவா இருந்து கூட என்னங்க பிரயோஜனம்? ஐ எம் ஸ்டில் அ கிட். ஓகே, மேடம் கேக்கு வாங்க போகிறோம். இன்னும் கேக் வேறு வாங்கணும். கிட்ட வந்துட்டோம், கடைக்கிட்ட கேக் வாங்கிட்டு கிளம்புவோம். ரவா கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரவா கேக் செம்மையாக இருக்கும். வேணா கொஞ்சோண்டு கேளாம். எல்லா டைமும் எங்களுக்கு ஏன் நேரம் ஆகுதுன்னு மட்டும் எங்களுக்கு புரியல guys. எப்பயுமே வந்து நாங்கள் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணாலும் ஏதோ வாங்க போனாலும் எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 2 கேக் வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து 300 600 இல்லை குறைச்சி பேசியிருக்கோம். 550ல் 2 கேக் 50 ரூபாய் டிஸ்கவுண்ட்டு. ஜாலிங். இது வேணும் எனக்கு. இது எப்பயாவது வாங்கித்தா. எப்பயாவது இல்லை, இப்போ வாங்கித்தா. எனக்கு எப்படியாவது இப்போ வாங்கித்தா. தரண்டி அம்மா இரு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஒரே சுகராக இருக்கும். இப்படி நம்ம வாயில் வந்து சர்க்கரை வந்து ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எண்ணெயாகவும் இருக்கும். அப்படியே எல்லா இடத்துலையும் ஒட்டும், ஆனால் நல்லா இருக்கும். ஸோ ரவா கேக் ஸ்பஞ்சியாக ஃப்ளஃபியாக இருக்கும்.
ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? சின்ன வயசுல சாப்பிட்டது செம்மையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். பாய். போகலாம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து அந்த கேக் வந்து மெல்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க அவங்க. அதை வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. டக்கு டக்குன்னு வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். Thank you so much. It's my birthday! Yay! பட் சிறப்பாக கொண்டாச்சு. அடிச்சு சூப்பரா இருந்துச்சு.